எசேக்கியேல் 34:26 ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கத்திருந்த நாட்களே நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சோதரன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை சாதாரண மழையாய் அல்ல, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி அந்த மழையை வரவேற்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மழை ரொம்ப அவசியம். மழை பெஞ்சாதான் சோத்திரம் இந்த விவசாயம் என்ன செய்யும், செழிக்க ஆரம்பிக்கும். மழை பெஞ்சாதான் குடிக்கிறதுக்கு தண்ணி உண்டாகும். மழை பெஞ்சாதான் தேசத்தில் இருக்கிற பஞ்சம் என்ன செய்யும், மாறி போகும். இந்த தேசம் செழிப்பாய் இருப்பதற்கு அந்த ஏற்ற காலத்தின் மழை என்ன செய்யணும், பெய்யணும். அதே போல என்னுடைய வாழ்க்கை செழிப்பாவதற்கு, என்னுடைய குடும்பம் செழிப்பாவதற்கு உலக பிரகாரமான மழை அல்ல, ஒரு ஆசீர்வாதமான மழை எனக்கு அவசியம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றேங்க? நல்ல அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேசம் செழிப்பா இருக்கணும்னா எழுத்தின் பிரகாரம் ஒரு மழை அவசியம். என்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னா அந்த மழை போதாது, ஒரு ஆசீர்வாதமான மழை ரொம்ப அவசியம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அதைத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறேன். நான் சொல்லுகிறேன், மாதத்தில் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பஞ்சங்களை கர்த்தர் துரத்தி விட்டு, சில பஞ்சங்களை கர்த்தர் துரத்தி விட்டு சில ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எலியாவின் நாட்கள்ல 3 வருஷம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யலையா. சோத்திரம், அவ்வளவு பஞ்சம். கழுத தலைய வெட்டி சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம், குழந்தைகளை வெட்டி சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். ஆனால் எப்பொழுது எலியா என்னை கேட்டருளும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தானோ, அப்பொழுது கர்த்தர் வானத்தை திறந்தார். திறந்த மாத்திரத்தில் ஒரு மழை பெய்தது, தேசத்தில் இருக்கிற பஞ்சமெல்லாம் மாறி போனது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கிற பஞ்சம் மாறணும்னா ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம், இந்த நாட்கள் இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எப்படி ஒரு மழை எல்லாரையும் நனைத்து விடுகிறதோ, இந்த மழை ஜாதி வித்தியாசம் பார்த்து என்ன செய்யாது, மழை பெய்யாது. படிச்சவங்க மேல சோத்திரம், பணக்காரங்க மேல சோத்திரம், இந்த மழை என்ன செய்யாது. இந்த மழைக்கு சோத்திரம் யாரு ஆண் பெண், படிச்சவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி, பணக்காரன் ஏழை எதுவுமே தெரியாது. யார் வெளியில இருக்கிறாங்களோ, யார் எந்த பூமி தாகத்தோடு இருக்கிறதோ அத்தனை பேரையும் இந்த மழை என்ன செய்யும், நனைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் ஒரு மழையை பெய்ய பண்ண போகிறேன். எல்லாரையும் நனைக்கிற, எல்லாருடைய பஞ்சத்தை மாற்றுகிற ஒரு மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். தகப்பனை குறித்து தியானிக்கும் பொழுது யாக்கோப்புக்கு சகல ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, சொத்துக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துருச்சு, அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, மாமாட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. இவனுடைய சம்பாத்தியத்தினால எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு. எல்லாம் இருக்குது. போகும்போது வெறும் கையா போனா, திரும்பி வரும் பொழுது 2 பெரிய பரிவாரங்களை உடைய தகப்பனாய் மாறினான். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு குறைவு. அப்பதான் ஆண்டவருடைய காலை பிடிச்சு அவன் ஜெபிக்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். அப்படின்னா ஒரு காரியம் நல்லா புரியுது. எவ்வளவு காந்தி தாத்தா பணம் இருந்தாலும்
நம்ம தாத்தா அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், என் சம்பாத்தியத்தினால, என் படிப்பினால, என் திறமையினால எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிறைவாகாது. எப்பொழுது பரலோகத்தில் இருந்து, தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருகிறதோ அப்பொழுதே ஆசீர்வாதம் நிறைவாய் மாறுகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சோத்ரம். அது வரைக்கும் யாக்கோப்புக்கு நிறைவு வரல. ஆனா அந்த ஆசீர்வாதம் அந்த காலை நேரத்தில் அவனை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்ச மாத்திரத்தில் சோத்திரம், இந்த ஆசீர்வாத மழை அந்த யாக்கோப்பின் மேல் பெய்தது. அவன் மேலிருந்த அத்தனை சாபங்களை கர்த்தர் உடைத்து போட்டு விட்டார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க தகப்பன் வீட்டாரிலிருந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, சொத்து உங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ இல்லையோ, உங்க பலத்தினால உங்க திறமையினால சம்பாதித்த ஆசீர்வாதம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்களில் வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் உங்க மேல பெய்ய பண்ண போகிறார். நல்ல கைகளை தட்டி அந்த நாமத்தை வரவேற்போம். ஒரு ஆசீர்வாதமான மழை நிச்சயம் பெய்ய போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு 16 வசனத்தை வேகமா வாசிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 16 இடத்துல அந்த மழை பெய்யும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 23:25. இங்க முன்னாடி பார்த்து வாசிங்களேன், சீக்கிரம் முன்னாடி பார்த்து. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து. இந்த ஆசீர்வாதமான மழை முதலாவது எங்க பெய்யும் அப்படின்னா, இந்த வார்த்தை பாருங்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வந்த நேரத்தில் எலியாவை ஆண்டவர் சொல்றார், நீ அங்க ஒரு விதவையின் வீட்டுக்கு போ, அங்க நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். அங்க போன உடனே சோதரர் அவர் கேட்கிறார், நீ சாப்பிடுறியோ இல்லையோ, எனக்கு ஒரு அப்பத்தை என்ன செஞ்சு கொண்டு வா. இவன் சொல்லுகிறார், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. 2 விறகு பிறக்க வந்திருக்கிறேன். ஆனா பாஸ்டர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றான், அதை முதலாவது என்ன செஞ்சு வா. பைபிள்ல வாசிக்கிறோம், ஒரு கேள்வி கூட கேட்கல. இவட்ட அப்பம் மாவு குறையாத்தான் இருக்குது. ஆனாலும் சோத்திரம், ஆண்டவரை நம்பி ஊழியக்காரனை போஷித்தா. பைபிள்ல வாசிக்கிறோம், பஞ்ச காலம் முழுவதிலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அப்பம் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க கிச்சனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உங்க கிச்சன்ல அரிசி குறையாம இருக்க போகுது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சோத்திரம், அரிசி இருக்கும் பொழுதே சோத்திரம் மூடையா வரப்போகுது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம், 25 கிலோ பை, இப்போ எல்லாம் பையவே வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் 1 கிலோ 1/2 கிலோ அப்படி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, 5 கிலோ பை வந்துருச்சு, 2 கிலோ பை வந்துருச்சு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிவது கிடையாது. காரணம், கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், உங்க கிச்சன்ல ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இயேசு அப்பத்தை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார். எடுக்க எடுக்க என்ன செஞ்சு? புருஷர்கள் சாப்பிட்டார்கள், ஸ்திரீகள் சோத்திரம் பிள்ளைகள் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுக்கிற அளவுக்கு. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை பிரச்சனை வருது, எத்தனை கஷ்டம் வருது, எத்தனை பண பிரச்சனை வருது. சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குதா? ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் உண்டு. ஏன்னா ஈர துணியை கட்டியாச்சுன்னா வயிறு என்ன செய்யாதான்? பசிக்காதான். அந்த நாட்கள் அப்படி இருந்துச்சு. ஜஸ்ட் இப்ப யோசிச்சு பாருங்க. சோத்திரம், காரணம் ஒன்னே ஒண்ணு, என் பலத்தினால் அல்ல, என் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்தினால் அல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல சோத்திரம், உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா போதுங்க,
இந்த கீழே உள்ள பகுதி பாருங்க, வியாதியை, நிறைய வியாதிக்கு காரணமே இதுதான், சாப்பாடு தான். தோத்திரம். சுகர் இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடணுங்கிறாங்க. தோத்திரம். வேற ஏதாவது சோறு சாப்பிட்டேன்னா என்ன செஞ்சிருமா? தோத்திரம். சிக்கன், இப்போ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சிக்கனே என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. தோத்திரம். எல்லா இதுலையும் கலப்படம். தோத்திரம். நிறைய சாப்பாடு உணவின் மூலமா தான் நம்முடைய சரீரத்தில் நிறைய வியாதி என்ன செய்யுது. ஆனா இந்த அழகான வார்த்தை, அப்பத்தையும் தண்ணீரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதியை கத்தர் விலைக்கு போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க கிச்சன் மேல, உங்க அப்பத்தின் மேல, உங்க தண்ணீரின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 2 வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:4. உன் கற்பத்தின் எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு blessing பாருங்க. ஆண்டவர் என் அப்பத்தை மாத்திரமல்ல, என் மாடுகளை ஆசீர்வதிப்பாரா. எத்தனை பேர் ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு, இவங்க வீட்டில் ஆடு இருக்குது. தோத்திரம். ஒரு காலத்தில் எல்லா வீட்லையும் மாடு ஆடெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் நம்ம ரொம்ப டெவலப் ஆனதுனால இப்போ அதெல்லாம் என்னது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, ஆடுகளை ஆசீர்வதிப்பாரா. சோத்திரம். மாடுகளை ஆசீர்வதிப்பாரா. எத்தனை பேர் காடு வச்சிருக்கீங்க? 2 பேர் தான் கை வச்சிருங்க. சோத்திரம். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தின் மழை சீக்கிரமா பெய்ய போது. நிறைய பேர் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்க போறீங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சோத்திரம். உங்க நிறைய தோப்புகள் வாங்க போறீங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய இடம் வாங்க, நிறைய இடம் வாங்க. கர்த்தர் அப்படியே அவங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாமை பாருங்கள், லோத்துவை பாருங்கள், சோத்திரம், யாக்கோபை பாருங்க, ஈசாக்கை பாருங்க, யோபுவை பாருங்க. எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய வேலையே ஆசீர்வதிக்கிறது தான். நிறைய நேரங்களில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இந்த வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க, சோத்திரம். உன் நிலத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். இந்த வார்த்தை எல்லாரும் கை தூக்கலாம். உன் கற்பத்தின் கனி. எல்லாருக்குமே கர்த்தர் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை ஒரு ஆமீன் சொல்றீங்க? என் சாப்பாடை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பது இல்லை, உன் கற்பத்தின் கனி. முதல் எடுத்த வார்த்தையே, உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன் நிலத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன் ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சோதரன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வாதமான மழை உங்கள் கற்பத்தின் கனி மேல் பெய்ய போகிறது. நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருமித்து மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏற்கனவே சொன்னதான், சாமுவேல் பெற்றெடுக்கும் பொழுது அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணா, இவனை அந்த கோயில்ல பணிவிடை செய்வதற்கு நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். நேர்த்திக்கடன் மாதிரி. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீர்னா நான் அவனை ஆலயத்தில் வேலை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. சோத்திரம். ஆலயத்தில் போய் விட்டுட்டா. அவன் ஆலயத்தில் வேலையா பார்த்தான்? இல்லை. நான் சொல்றேன், அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேலைக்கு போனவன், பணிவிடை செய்ய போனவன், தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அங்க ஆல்ரெடி பாஸ்டர் இருக்கிறாரு. பாஸ்டர் பேர் என்னது? யாரு? ஏலி. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ராஜானா ராஜா பிள்ளைங்க தான் ராஜா, ஆசாரியன்னா ஆசாரியன் பிள்ளைகள் தான் யாரு? ஆசாரியன். அங்க ஆல்ரெடி ஆசாரியன் இருக்கிறான். ஆனா அன்னாளின் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாமுவேல் கூட்டி துடைக்கிற வேலை செய்ய பணிவிடக்காரனா உள்ள போனா, ஆசீர்வாதமான மழை அந்த கற்பத்தின் கனியின் மேல் பட்டபடியினால அவனை நியாயாதிபதியாய், அவனை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். நான் சொல்றேன், உங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை இல்லாமல் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். உங்க சொந்தக்காரங்க அல்லது நம்முடைய சபையில யாராவது இன்னும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதாக. சோத்திரம். அந்த கற்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு,
எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் உங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரை தேடும் பொழுதுதான் பிள்ளைகள் தேவனுக்கேற்ற ரீதியிலே வளர முடியும். உங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியே, உன் நிலத்தின் கனியே, உன் மாடுகளின் பெருக்கமும் உன் மந்தையின் பெருக்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்க பிள்ளைகளின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. என் கற்பத்தின் கனியின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் பிள்ளையின் மேல அந்த மழை பெய்யும் பொழுது உன் பிள்ளை ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவர் வளரச் செய்வாராக, வளரச் செய்வாராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், மழை பெய்ய போகிறது. உங்க அப்பத்தின் மேல, உங்க தண்ணீரின் மேல மழை பெய்ய போகிறது. உங்க நிலத்தின் மேல, உங்க நிலத்தின் மேல ஸ்தோத்திரம். உங்க நிலத்தின் மேல ஸ்தோத்திரம். ஒருவேளை இது வரைக்கும் நிலம் வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் சீக்கிரத்துல நிலம் வாங்குற அளவுக்கு ஒரு மழை பெய்யட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க இங்க இருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், ஒருவேளை இங்க இருந்தாலும் உங்க கற்பத்தின் கனியின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது, 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 13-14 வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் என்ன செய்தாராம்? 1 அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார். 2 ஸ்தோத்திரம் கற்பத்தின் கனி நிலம் ஆடு மாட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 என் வீட்டையும் எனக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எந்த ஒரு வீட்டை, எந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளதான் வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும்? நடக்கும். ஒரு சில வீட்டுக்கு போறதுனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏண்டா அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னு இருக்கும். வீட்டுக்குள்ள காலடி வச்சாலே புலம்பல் ஸ்டார்ட் ஆயிரும். வீட்டுக்குள்ள காலடி வச்சாலே சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ சில போராட்டம், ஏதோ சில பிரச்சனை. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நிலைமை உங்க வீடு இருந்துச்சுன்னா அந்த சாபத்தை மாற்றக்கூடிய, அந்த பஞ்சத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் மழை உங்க வீட்டின் மேல் பெய்ய போகிறது. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க. நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்ப நீங்க தங்கி இருக்கிற வீடு, இப்ப நீங்க வாடகை வீட்டுல அல்லது சொத்து, அது சின்ன வீடா இருக்கலாம், அது ரொம்ப மாளிகை வீடு, எந்த வீட்டுல நீங்க தங்கி இருக்கீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ ஆசீர்வாதம் உங்க வீட்டுல அவசியம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டி வச்சிருந்தாங்க. கண்ணாடி பொதுவா எங்க இருக்கும்? பீரோல்ல இருக்கும், இல்லாட்டி மூஞ்சி கழுவுற இடத்துல இருக்கணும், இல்ல பாத்ரூம். இங்க தான் கண்ணாடி இருக்கும். வீட்டு கேட் இருக்குது, கேட்டுக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், எதுக்கு இந்த கண்ணாடி இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல பாச, இங்க இருக்கிறவங்க கண்ணெல்லாம் சாதா கண்ணு இல்ல, ரொம்ப பொல்லாத கண்ணு. எங்க வீட்டை பார்த்து யாராவது என்ன செஞ்சிருவாங்க? கண்ணு வச்சிருவாங்க. அப்படி எங்க வீட்டு பக்கம் திரும்பும் பொழுது கண்ணாடி தான் என்ன செய்யும்? தெரியும். எத்தனை சாபம் போட்டாலும் அந்த கண்ணாடி வழியா அது அவங்களுக்கே என்ன செஞ்சிடும்? இந்த ஜெனரேஷன்ல இதையும் நம்புற ஆட்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. தோத்திரம்.
இன்னைக்கும் எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு முன்னாடி தொங்க வர்றவங்க இருக்கிறாங்க. பூசணிக்காவை உடைக்கிறவங்க இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தோத்திரம். வீடு கட்டும் போதே ரத்தத்தை என்ன செய்யறாங்க? இந்த நிலைக்கால் நில வைக்கும் பொழுது இன்ஜினியர் எல்லாம் அதை ஒரு ஃபங்க்ஷனாகவே வைக்கிறாங்க. அந்த நிலைக்கால்கள் என்ன செய்வாங்க? சந்தனம் சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன செய்வாங்க? இது எங்கேருந்து காப்பி அடிச்சது? பழைய ஏற்பாட்டில் இருந்து. ஆண்டவர் சொன்னால ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை எங்க செய்யணும்? நிலைக்கால்களை பூசணும். அதை காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்க? சாமியை கும்பிட்டு அந்த நிலையை தூக்கி வைக்கும் பொழுது எல்லாரும் நிலையில என்ன செய்யறாங்க? நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தின் மழை என் வீட்டில் இருக்கும்போது பெய்யும் பொழுது சாபம் உள்ள வராது, சங்கார தூதன் உள்ள வராது. எத்தனை பேர் கண்ணு வச்சாலும், எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? வாதம் உள்ள வராதுங்க, சண்டை உள்ள வராதுங்க, மந்திரவாதம் உள்ள வராதுங்க, பிள்ளி சுனியம் வராதுங்க. இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீடு உங்க ஆசீர்வாதத்தினால நிரம்பட்ட. ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? சோத்திரம். என் வீட்டின் மேல ஒரு ஆசீர்வாதத்தின் மழை என்ன செய்யட்டும்? பெய்யட்டும். தரித்திரம் மாறட்டும், சாபம் மாறட்டும், பாவம் மாறட்டும், புலம்பல் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், அழுகை மாறட்டும். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டை மாத்திரமல்ல, உனக்கு உண்டான அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க 2 வீலர் ஆசீர்வதிப்பார். கார் வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கார் ஆசீர்வதிப்பார். கிரைண்டர் வச்சிருந்தீங்கன்னா கிரைண்டர் ஆசீர்வதிப்பார். மிக்சி வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மிக்சி ஆசீர்வதிப்பார். சர்வீஸ் பண்ணியே என்ன செஞ்சிருது? தோத்துரும். வண்டிக்கு சர்வீஸ் பண்ணியே ஒரு மாதம் இந்த வண்டி, ஒரு மாதம் அந்த வண்டி, ஒரு வாரத்தில் டயர் போயிருது, ஒரு வாரம் பிரேக் பிடிக்காம போயிருது. சோத்திரம். நமக்கு உண்டான காரியத்தை ரிப்பேர் பார்த்தே என்ன செஞ்சிடும்? நம்ம சரீரத்தை ரிப்பேர் பார்க்கறத காட்டிலும் நம்மகிட்ட இருக்கிற பொருளை ரிப்பேர் பார்க்கறதுலே ஒரு வழி என்ன செஞ்சது? ஆனால் ஆண்டவர் பாருங்க, உன் வீட்டை மாத்திரமல்ல, உனக்கு உண்டான யாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். படிக்கிற பிள்ளைங்க, உனக்கு உண்டானது என்னது? படிப்பு. ஆண்டவர் சொல்லுவோம், படிப்பை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுங்க? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வீட்டின் மேல ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஓ ராமானா ஷாதா ராமா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அவன் வீட்டையும் அவனுக்குண்டான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்குதா. உன் வீட்டின் மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஸ்தோத்திரம். முடிஞ்சவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்ப நீங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீ செபிக்க செபிக்க சில பஞ்சம் உன் வீட்டில இருந்து வெளியேற போகிறது. சில மந்திரவாதம் உன் வீட்டை விட்டு வெளியேற போகிறது. சில சாபத்தின் வல்லமை உங்க வீட்டை விட்டு வெளியேற போகிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் வீட்டின் மேல உனக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் மழை இந்த பகல் நேரத்தில் அது பெய்ய போகிறது. ரீமா நாமா ஷாதா ராபா நாமா. ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க, நல்லா அறிக்கை செய்யுங்க. என் வீட்டின் மேல சாபம் அல்ல, சாபத்தின் மழை அல்ல, வியாதியின் மழை அல்ல, பொறாமையின் மழை அல்ல ஆண்டவரே, புலம்பலின் மழை அல்ல, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. எனக்கு உண்டான யாவற்றின் மேலும் ஆசீர்வாதம் பெய்வதாக. ஆமென். நீ அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கர்த்தர் அப்பத்தையும், 2 கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 உன் வீட்டையும் உனக்குண்டான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யோபு 1:10. நீர் அவனையும், முன்னாடி பார்த்து வாசிங்களே. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் 4. ஆண்டவர் எதை ஆசீர்வதிக்கிறார்னா, உங்க கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சம்பளத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யோபினுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செஞ்சான்? பெருகிட்டான். நீங்கள் நம்புங்க, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கூலிக்கு போய் கூலி வேலை பார்த்து நீங்க கூலியில சம்பளம் வாங்கினாலும் சரி, வார சம்பளம், மாத சம்பளம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை பேர் அப்படியே நம்புறீங்க? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. பேதருடைய கையின் பிரயாசம், அவனுடைய முயற்சியினால ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே அகப்படல. கர்த்தர் இல்லாம எத்தனை பிரயாசப்பட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஓவர் டியூட்டி போட்டாலும், ஓவர் டைம்ல வேலை பார்த்தாலும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே வராம வேலை பார்த்தாலும், ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எத்தனை முயற்சி எடுத்தாலும் என் கையின் கிரியைகளை யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. இப்ப காலையில வந்து வலைய போட அப்படிங்கிறாரு. இவன் மனசுக்குள்ளே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இந்த கடல்ல எத்தனை மீனை பிடிச்சிருக்கேன், எந்த இடத்துல எந்த மீன் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஆகிலும் உங்க வார்த்தையின் பிரகாரம் என்ன செய்யற? வலைய போடுறேன்னு வலைய போட்டா பைபிள் வாசிக்கிறோம், இழுக்க முடியாதபடி வலை கிழிந்து போகத்தக்கதாய், படவுகள் நிரம்பி வழியத்தக்கதாய் அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நான் சொல்றேன், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. 100ல் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் 1000ல் சம்பளம் வாங்க போறீங்க. 1000ல் வாங்குறவங்க எல்லாம் லட்சத்தில் வாங்க போறீங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க ஜீரோ எண்ணிக்கை கூட போகுது. எந்த பக்கம்? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கூடிடக்கூடாது. தோத்திரம். உங்க ஜீரோ எண்ணிக்கை தோத்திரம். ஒரு காலத்தில் 100 ரூபாய் 2 சைபர் இருந்துச்சுன்னா உங்க சம்பாத்தியத்தை, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது 2 சைபர் எல்லாம் 3 சைபரா மாறப்போகுது. 3 சைபர் எல்லாம் 4 சைபரா மாறப்போகுது. 4 சைபர் எல்லாம் பாஸ்டர் இப்பவே ஒரு மாதிரி அப்படியா? நம்புங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த காரியம் நடக்கும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியை மாய்த்து. ஆமென் ஹல்லேலூயா. சோத்திரம். ஜீரோ கூட கூட தசமாவத்தை என்ன செஞ்சிடணும்? சோத்திரம். நிறைய பேருக்கு ஜீரோ மாத்திரம் கூடிக்கிட்டே போகுது, தசம பாகமே என்ன செய்யறதில்லை. தசம பாகம் மஸ்ட். தோத்திரம். 10ல் 1 கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுத்தே ஆகணும். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள் இந்த டீச்சிங் எல்லாம் இல்லை. ஆனா மெல்கிசேதேக்கு வரும் பொழுது அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் இவன் தசமாவை என்ன செஞ்சானா? கொடுத்தானா? பைபிளை வாசிக்கிறோம். தசமாவும் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு வசனத்தை வாசிங்களே. உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல? உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. இந்த வார்த்தையை எழுத்தின் பிரகாரம் நம்புங்க. இந்த வார்த்தை பாருங்க. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. எந்த வேலையை செய்தாலும் இனி நஷ்டம் வராது. இனி ஒரு நாளும் குறைவு வராது. காரணம், அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய, நான் சொல்றேன், வானத்தை திறக்க போகிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உன் தொழிலை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். நல்ல பொக்கிஷசாலையா வானத்தை திறக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணுங்க. கர்த்தரை நம்பினவர்கள் சீயோன் மலையை போல என்ன செய்வாங்க? உயர்ந்திருப்பாங்களா? இப்ப இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இன்னொரு வசனம், கடன் கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். என்ன வார்த்தை? அநேக ஜாதிகளுக்கு
நீயும் என் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிச்சார்னா நான் குழு எடுக்கணும்னு என்ன இல்லை, குழு எடுக்கணும்னு என்ன இல்லை, அவசியமே இல்லை. நகையை போய் பேங்க்ல வைக்கணும்னு அவசியமே இல்லை. கத்தர் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்யற சின்ன வேலையா இருக்கலாம், நீங்க செய்யறது சோத்திரம் சாதாரண வேலையா இருக்கு, நான் சொல்றேன் அதுல உண்மையா இருங்க, அதுல உண்மையா கத்தருக்கு கொடுங்க, அந்த காரியத்துல உண்மையா ஆண்டவரை சேவிங்க. நான் சொல்றேன் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கத்தர் திறக்க போகிறார். கத்தர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய சபையில் நிறைய பிசினஸ் மேன் வர போறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவங்க பேர் தொழில் அதிபர். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் தொழில் அதிபரா மாற்ற போகிறார். நம்முடைய சபைக்கும் இன்னும் நிறைய தொழில் அதிபர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஸ்தோத்திரம். இது என் பலத்தினால் சம்பாதித்தது அல்ல, என் ஞானத்தினால என் படிப்பினால் சம்பாதித்தது அல்ல, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க கையின் பிரயாசத்தின் மேல இதுவரை இல்லாத ஒரு செழிப்பு உண்டாக போகுது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டாக்ஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கணும். தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே டாக்ஸ் கட்டினாராம். அவருக்கு என்ன சம்பாத்தியம் வந்துச்சுன்னு தெரியல. பேதுருக்கு என்ன சம்பாத்தியமே இல்லை. டாக்ஸ் கட்டுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? என்ன பாசர், வரி கட்டுற அளவுக்கா பாச? எங்க நம்புங்க, வானத்தின் மதகுகளை கத்தர் திறந்துட்டார்னா, ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும்னா, வரி கட்டுற அளவுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுத்தின் பிரகாரம் அப்படி இயேசுநாதர் டாக்ஸ் கட்டிருக்கா, நம்மளும் டாக்ஸ் கட்ட போறோம். ஒண்ணுமே புரியவே இல்லை. நம்புறீங்களா? வரி கட்டுற அளவுக்கு என் வாசல்களை கத்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது என்னுடைய பலத்தினால் அல்ல, கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வருஷத்துல 8 லட்சம் 10 லட்சம் நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மழை இந்த ரெகபோ சபையின் மேல பெய்ய போகிறது. ஸ்தோத்திரம். கத்தருக்கும் சரியா கொடுப்பேன், அரசாங்கத்துக்கும் சரியா கொடுப்பேன். உங்க தரிசனம் பெருசா மாறட்டும். தோத்திரம். டாக்ஸ் கட்ட அளவுக்கு என் பிசினஸ் பெருசா மாற போகுது. தோத்திரம். டாக்ஸ் கட்ட அளவுக்கு என் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்றேன், இந்த மாதம் இதுவரை நான் பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தின் மழை என் வீட்டின் மேல, என் நிலத்தின் மேல, என் கையின் பிரயாசத்தின் மேல, என் அப்பத்தின் மேல, என் தண்ணீர் மேல் பெய்ய போகிறது. நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை கத்தர் திறக்க போகிறார். எத்தனை பேருக்கு இந்த மலையில நனையணும்னு ஆசை இருக்கு? ஆமென் ஹல்லேலூயா. என் தகப்பன் சம்பாதித்த மலையில் அல்ல, சோத்திரம், முன்னோர்கள் சம்பாதித்த மலையில் அல்ல, என் ஞானத்தில் என் திறமையில நான் சம்பாதித்த மலையிலே அல்ல. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மலை உங்க மேல விழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேங்க?